பயில்வான் ரங்கநாதன் தனது யூடியூப் சேனலில் பல நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அந்தரங்க விஷயம் குறித்து பேசி வீடியோ வெளியிட்டு வருகிறார். இதுகுறித்து பேசிய நடிகை கஸ்தூரி, பயில்வான் ரங்கநாதன் அசிங்கமான நாரப்புழப்பு நடத்தி வருகிறார் என்று அந்த பேட்டியில் பேசியுள்ளார். அதில் அவருக்கும் வயிறு இருக்கிறது, அதான் அப்படி பேசுகிறார். ஆனால் பிழைப்பதற்கு நாணயமான எத்தனையோ வழி இருக்கிறது. அவர் ஒரு அசிங்கமான வழியை தேர்ந்து எடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் குறைவான விலையில் தரமான உணவு கொடுத்து பலர் சம்பாதிக்கிறார்கள். அதேபோல கள்ளச்சாராயம், போதைப் பொருள் விற்று ஒரு குடியை கெடுத்து சம்பாதிக்கிறார்கள். அதில் பணம் நிறைய வரலாம், ஆனால் அதெல்லாம் ஒரு பொழப்பா? அதுபோலத்தான் பயில்வான். எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர்தான் அந்தரங்க விஷயத்தை பேசி பொழப்பு நடத்துகிறார்கள். இப்படி மற்றவர்களின் அந்தரங்க விஷயத்தை பேசுவதே நாரப்பொழப்பு. அதைவிட கேவலம் பொய் சொல்லி பொழப்பு நடத்துகிறார். இவர் அளிக்கும் பேட்டியில் ஒரு உண்மையை சொல்லிவிட்டு 99 பொய்களை சொல்லுகிறார். இதை பார்க்கும் மக்கள் ஏமாந்து விடுகிறார்கள். அவர் ஒரு விஷயம் உண்மை என்பதால் எல்லாமே உண்மை என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. அவர் சொல்வது எல்லாமே சுவராசியத்திற்காக புனையப்பட்ட குப்பைகள்தான். உலகத்தில் எவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் இருக்கு, எதை தேடி சென்று பார்க்காமல் யார் யாரோடு கூத்து அடிச்சா என்பதை தேடி தேடி பார்க்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு நம்மை விட மோசமானவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்கிற அல்ப திருப்தி அடைகிறார்கள். பயில்வான் தாய்மையை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அவருக்கு தாய்மையின் மகத்துவம் தெரியவில்லை. அவரின் தாய் பற்றி நான் தவறாக பேச விரும்பவில்லை, ஆனால் அவரின் வளர்ப்பு சரியில்லை என்று கஸ்தூரி அந்த பேட்டியில் பயில்வானை கடுமையா விமர்சித்துள்ளார்.